இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்புமிகு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள், மதிப்பிற்குரிய மௌலவி அப்துல் அசீஸ் வாஹிதி அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவருடன் இந்த மேடை வீற்றிருக்கின்ற நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் குட்வேர்ட்ஸ் புத்தகத்தின் சார்பாகவும் சிபிஎஸ் இன்டர்நேஷனல் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நூல் தஸ்கீருல் குர்ஆன் என்ற இந்த நூல் 1986 இந்தியாவினுடைய ஒரு புகழ்பெற்ற மார்க்கறிஞர் மௌலானா வஹீதுத்தீன் கான் அவர்களால் 1986 வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 40 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு அதனுடைய முதல் பாகம் தமிழிலே வெளிவந்திருக்கிறது. அந்த வகையிலும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். தாமதமாக வந்திருந்தாலும் சிறப்பாக மொழிபெயர்த்து மதிப்பிற்குரிய ஹபீபுல்லா அபி அவர்கள் இதை மேலாய்வு செய்து இந்த நூல் இப்பொழுது வெளிவருகிறது. இந்த நூல் அவர் இந்த உருது மொழியில் எழுதிய விளக்க முறை. இது ஆங்கிலத்துல, ஹிந்தியில, இன்னும் பிற மொழிகள், அரபி மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இது முதல் முறையாக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த 49வது சென்னை புத்தக காட்சியில இந்த புத்தகம் வெளிவருவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. முதலாவதாக இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து சான்றோர்கள் உரையாற்றுவார்கள். இந்த தஸ்கீருல் குர்ஆன் விரிவுரையினுடைய மொழிபெயர்ப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ரஃபீக் பாஷா அவர்களை நான் கூப்பிடுகிறேன். ரஃபீக் பாஷா சாப் அவர்கள் தூர்தர்ஷன்ல அவர் பெரிய ஒரு நீண்ட காலம் ஊடகத்துறையில 1980 2022 ஆண்டு வரை 42 ஆண்டு காலம் ஊடகத்துறையில் இருந்திருக்கார். தூர்தர்ஷன்ல பல்வேறு மாநிலங்கள்ல பணிபுரிந்திருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளை, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை தொகுத்தவர், இயக்கியவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. ஓய்வு பெற்ற பிறகு இந்த மேலான பணியை அவர் செய்திருக்கிறார். அவரை வாழ்த்துறையில் ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலானா வஹீதுத்தீன் கான் அலைஹி ரஹ்மா அவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் நான் மொழிபெயர்ப்பு காலத்திற்கு சற்று முன்புதான் அவரை பற்றி நான் அதிகமாக அவரை கற்க தொடங்கினேன், அவரை படிக்க தொடங்கினேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் அந்த தேவை, அந்த மொழிபெயர்ப்பினுடைய தேவை இருப்பதாக அவர்கள் சொல்லும் போது எனக்கு அந்த ஒரு கோயின்சிடன்ஸ் ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. அது ஒரு சிறப்பான நிகழ்வு.
ஒரு முறை திடீரென்று நான் குட்வேர்ட்ஸ் புக்கு நிலையத்துக்கு, புத்தக நிலையத்துக்கு செல்லும் போது அங்கு தற்செயலாக அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இந்த பணியை செய்ய முடியுமா என்று. அப்போது நிறைய புத்தகங்களை நான் உருதுவிலும் தமிழிலும் தொகுத்துக் கொண்டிருந்தேன். அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இதற்கு முக்கியமான காரணம், குர்ஆன் என்கின்ற ஒரு விஷயம் மக்கள் வரை கொண்டு போய் சேர்ப்பதில் செய்யப்பட்டிருக்கின்ற பணிகள், முயற்சிகள் எப்படிப்பட்டவை என்பதை உற்று நோக்கி பார்த்தால்தான் இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஒரு நூல் மக்கள் வரை போய் சேர வேண்டும் என்பதற்காகவே 15 நூற்றாண்டு காலமாக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பேராசிரியர் அபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல, திருக்குர்ஆன் திருமறை அல்ல. நாம பல நேரங்களில் திருமறையும் பயன்படுத்திக்கிறோம் என்றால், இது பிறரிடம் இருந்து மறைக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட வேதம் அல்ல. இந்த நூல் மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்த வேதம். இது பேசுவது மக்களை பற்றி, இது பேசுவது மக்களுடைய வாழ்க்கையை பற்றி, மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, மக்களுடைய சிந்தனைகளை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதை பற்றி. இப்படிப்பட்ட ஒரு நூல் மக்கள் வரை போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கிய கருத்தாக இருக்க வேண்டுமே தவிர வேற அதை மறைத்து அதை மறையாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் குர்ஆனை வேதம் என்று சொல்ல வேண்டும், குர்ஆனை இறைவனுடைய நூல் என்று சொல்ல வேண்டும், இறைவனுடைய புத்தகம் என்று சொல்ல வேண்டும். இந்த மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்கின்ற பணி, ஒவ்வொரு மொழியினர் வரையும் இதனுடைய நினைவூட்டலை, இதனுடைய அறிவுறுத்தலை, இது வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பணி. மக்கள் எப்படி வாழ வேண்டும், மக்கள் தம்மை எப்படி சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய சாதனைகளை, தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், தன்னுடைய செயல்பாட்டையும் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லல அப்படிங்கிறது இல்லை, எல்லா விஷயங்களை பற்றியும் கூறியிருக்கிறது. இஸ்லாத்தை தெரிந்தவர்களுக்கு இது தொழுகையில ஓதுறதுக்காக நாம் ஓதுறோம் அப்படின்னு ஓதி படிச்சு முடிச்சிடறோம். அது என்ன சொல்லுகிறதுங்கிற அந்த இறை செய்தி மக்கள் மனதிலே போய் சேர வேண்டும் என்பது முக்கியம். அதே போல மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள், இது முஸ்லிம்களுடைய புஸ்தகம் சொல்லி அதை ஒதுக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க அப்படியே லேசில் அதை விட்டுறாங்க. ஏன்னா இது ஒரு மதம் சார்ந்த விஷயம் நினைக்கிறதே ஒரு தவறான விஷயம். இறைவனுடைய மார்க்கங்கள் அத்தனையும் மதமாக மாறினது ஒரு தனி வரலாறு. மார்க்கம் மதம் அல்ல. மதம்ங்கிறது ஒரு பிடிவாதத்தினத்திற்கு பெயர். மார்க்கம் என்பது ஒரு வழிக்கு பெயர். வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்ற வழிக்கு பெயர் தான் மார்க்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். அது ஒரு மதம் அல்ல, அது மதமாக்கப்பட்டது. மதம் சடங்குகளை கேட்கிறது, மதம் சடங்குகளை கேட்கிறது. ஆனால் மார்க்கம் சிந்தனையை கேட்கிறது, நல்ல செயல்பாட்டை கேட்கிறது, நல்ல சீர்திருத்தத்தை கேட்கிறது. இந்த உலகம் இத்தோடு முடிந்து விடுகிறது என்று நினைப்பவர்கள் கூட சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் தாங்கி நிற்கிறது. குர்ஆன் இயற்கையோடு சேர்ந்து பேசுகிறது. குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தைகள் இயற்கையில் நீங்க உற்று கவனித்தால் இருக்கும். இயற்கையை பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற சான்றுகள் தான் குர்ஆனில் வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இயற்கை சொல்லாத வேறு ஒரு விஷயத்தை இது ஒன்றும் சொல்லிவிடவில்லை. இது வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவூட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை இந்த வார்த்தைகள் உங்களை தூண்டுகின்றன. இந்த தூண்டுதல் அதிலே இருக்கிறது. ஆக இந்த தூண்டுதலை மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்கும் பணியிலே மௌலானாவுடைய தனி பங்கு என்னவென்றால், அவர் அதில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை விட்டுவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் இதில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை மட்டும் தனியாக பிடிக்கிறார்.
அந்த விஷயம் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனால்தான் இந்த குறிப்பிட்ட நான் முன்னோர் ஒரு தப்சீரையும் நான் மொழிபெயர்க்க நாடி இருந்தேன். ஆனால் அதற்கு முன்னால் இதை முடிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இதுல மௌலானா அந்த அந்த நினைவூட்டல்களை, இதுல அறிவுறுத்தல்களை, இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த விஷயங்களை மிகவும் அழகாக இறை செய்தியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன். குர்ஆன் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது, புவியியலை பற்றி பேசுகிறது. அது பேசாத விஷயங்களே இல்லை, அது டச் பண்ணாத விஷயமே இல்லை. வரலாற்றை பற்றி பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாம் பற்றிய ஃபுல் வரலாறு இருக்கு. அதை பற்றி அங்கே நோட்டேஷன்ஸ் இருக்கு, அங்கே அதை பற்றிய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆனால் அந்த வரலாற்றை நீங்க படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்க வரலாற்றாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை இறைவனுடைய நாட்டம். இறைவன் அதிலிருந்து நீங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன என்பதை தான் உங்களுக்கு கொடுக்கிறார். இறைவன் அதில் இருக்கின்ற சிந்தனை என்ன, அதில் இருக்கின்ற படிப்பினை என்ன, அதனால் இறைவன் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய விஷயம் என்ன என்பதை தான் இறைவன் அதில் சொல்கிறார். ஆக இந்த இறை செய்திங்கிற ஒரு விஷயத்தை தனியா பிரிச்சு எடுத்து அதை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார்கள். அதை என்னால் இயன்ற வரையில் நான் நடை தமிழில் அழகாக செய்ய முடியும் என்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அதை மேற்கொண்டு செய்தேன். அதுல நிறைய பங்கு எங்களுடைய ஒத்துழைப்பு தந்த நண்பர்கள் இக்பால் சாப், அஸ்ரார் சாப், நதீம் பாய் இங்க அவரு இவங்கெல்லாம் கொடுத்த ஊக்கம் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா உருதுவிலிருந்து நான் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறமா மூலத்தோடு ஒப்பிட்டு பார்த்த ஃபைஸ் காதரினுடைய பங்கு அதுல மிகப்பெரியது. ஏன்னா ஒரு மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கும் போது அது மூலம் என்ன சொல்லுகிறதோ என்னுடைய பார்வை வேறுங்கிறது வேற. ஆனா அதே நேரத்துல அதை பார்க்கும்போது நான் ஏதாவது விட்டு வைக்கணாங்கிறது. ஏன்னா அதை ஃபாஸ்டாவும் பண்ணணும். ரம்ஜான் நம்ம தொடங்கணும், இந்த ரம்ஜானுக்குள்ள அநேகமா குர்ஆனையும் முடிச்சிடணும்னு நினைச்சேன் நான். அதனுடைய பாதி பயணத்தை முடிச்சிருக்கோம். ஒரு பகுதி வந்திருக்கு, இன்னொரு பகுதி தயாராகிட்டு இருக்கு, இன்னொரு பகுதி ரெடி ஆயிரும். ஆக இந்த பயணம் ஒரு பெரிய நீண்ட பயணமா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படி நிதானமா தான் செய்ய வேண்டியதா இருக்குது. ஸோ ஃபைஸ் காதரினுடைய பங்கு, அதை விட பெரிய பங்கு ப்ரொஃபசர் அபி அவர்களுடைய பங்கு. அவருடைய அந்த மேலாய்வு, அவர் பார்த்த பார்வை, சின்ன சின்ன நுணுக்கங்கள் ரொம்ப அழகா, இந்த மறை சம்பந்தப்பட்ட விஷயமும் அவ்வளவு அழகா விளக்கினார். நான் சொன்னதில்லை, அவர் தான் சொன்னார். அது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதான்னா கூட அவர்கிட்ட இருந்து அது கேட்டு அவர் பாடமா பெறும்போது நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இல்லை, ஆக்சுவலி இந்த அவையில் அவர் இருந்திருக்கணும், அவரை நாம் மரியாதை செய்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை நம்மிடம் நீண்ட நாள் இறைவன் ஆய்வோடு அவரை வைத்து அவரை நாம் அவருடைய உண்மையான அவருடைய அறிவுரைகளையும் அவருடைய டச்சஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த உறுப்புல அவருடைய பார்வைப்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்பதனுடைய கருத்து. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் இந்த அவையில் இருப்பவர்கள் முக்கியமான நல்ல சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருந்தாங்கிறது முக்கியம் இல்லை, யார் வந்தவர்கள் யார். ஒரு சிந்தனையாளர் வந்தா அவன் 10 சிந்தனையாளர்கள், 100 சிந்தனையாளர்கள், 1000 சிந்தனையாளர்களை தூண்டுவான். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் தான் நமக்கு தேவை. கூட்டம் சேர்த்தோம் என்பதல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதில் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்தமைக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். தலைமை உரைக்கு நன்றி. இப்பொழுது தொடர்ந்து தஸ்கீர் குர்ஆனுடைய முதல் பிரதியை பெற்ற அன்பிற்குரிய மௌலவி அப்துல் அசீஸ் வாஹிதி ஃபாசில் மிஸ்பாஹி அவர்கள் மதுரை வக்ஃபு காலேஜ் ஜும்மா பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிறார். ஊடகத்துறையிலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். நம்முடைய அழைப்பு ஏற்றவர் வந்திருக்கிறார். அவரை சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த நல்லதொரு நிகழ்வினில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு இறைவன் அருளிய அருள் என்பதாகவே நான் கருதுகின்றேன். ஒரு சிறிய நினைவோடு நான் ஆரம்பிக்கின்றேன்.
ஹபீபுல்லா சார் அவங்க ஒரு குழந்தை, 80 வயதையும் கடந்த ஒரு குழந்தை. ஆனால் ஒரு 35 வயது இளைஞனுக்குண்டான சிந்தனையும் வேகமும் கொண்டவர். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய தாக்கங்களை இலக்கிய உலகு மறந்துவிட்டாலும் கூட விஷ்ணுபுரம் அவரை கௌரவித்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த அவையில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் இங்கு நிறைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலிருந்து எனக்கு மிகுந்த சந்தோஷமும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் என்பது தத்கீருல் குர்ஆன், குர்ஆனுடைய நினைவூட்டுதல். நினைவூட்டுதல் என்பது ஒரு செயலை செய் என்பதாக அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லது செய்துவிட்ட ஒரு செயலை அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த தத்கீருல் குர்ஆன் என்பது. குர்ஆனில் இடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளும், எந்த கட்டளையாக இருந்தாலும் தனி மனிதனுடைய வாழ்வியல் நிரம்பி இருக்கக்கூடிய இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல் குர்ஆனிலிருந்து கூறப்படக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் ஒரு இறை விசுவாசி கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று அது கட்டளையிடுகின்றது. அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக, அவர்களுடைய வாழ்வியலின் காரணத்தினால் பிற மக்கள் அதனை புரிந்து விளங்கி அந்த இறை விசுவாசிகளோடு, முஸ்லிம்களோடு இணங்கி செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தத்கீருல் குர்ஆன் என்று அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இறைவனே சொல்லக்கூடிய ஒரு வாசகம்தான். அஃபலா தத்ததக்கரு, நீங்கள் சிந்தனை பெற வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக கூறுவார். திக்ர் என்பதற்கு மற்றும் ஒரு வாசகமும் உண்டு. திரும்ப திரும்ப கூறி நினைவூட்டிக் கொண்டே இருத்தல் என்றால் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருத்தல். இறைவனை துதிக்கக்கூடிய துதி சொற்களுக்கு தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது ஆகிவிட்டது என்றால் அது திக்ர், துதிச்சொல், ஜபம் என்பதாக வந்து விடுகின்றது. ஒரு கட்டளையை, உன்னுடைய ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியலை திரும்ப திரும்ப அவனுக்கு அன்றாடம் காலையில் எழுந்ததிலிருந்து அவன் தூங்குகின்ற வரைக்கும், தூக்கத்திலும் கூட அவனுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகின்றது. அதற்கு இந்த அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. அந்த வகையில் மிகுந்த மன நிறைவான ஒரு செய்தி. மௌலானா வஹீதுத்தீன் கான் நவ்வரல்லாஹ் மர்கத்துஹு, அல்லாஹ் தஆலா நாருடைய ஒதுங்குமுடத்தை ஒளி நிரம்பியதாக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் செய்யக்கூடிய காரியம் இன்னும் ஒரு வருத்தமான செய்தியாகவே நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். வஹீதுத்தீன் கான் மௌலானா ஒரு ஆகச் சிறந்த ஆளுமை. வடபுலத்தில், தென்புலத்தில் அந்த ஆளுமை இன்னும் பேசப்படவில்லை. அதை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விடுகின்றேன். அதாவது அவர்களுடைய சிந்தனைகள் அடிமட்டத்திற்கு ஒரு சாமானியன் பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுதுதான், ஏனென்றால் எல்லா இடத்திலும் பெரும்பான்மையினராக சாமானியன் இருக்கிறார். அவன் அதனை புரிந்து கொள்கின்ற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் அதனை செயல்படுத்துகின்ற பொழுது, ஒருவருடைய வாழ்க்கையினுடைய தாக்கம், சிந்தனையினுடைய தாக்கம் அந்த தனி மனிதனிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அந்த மனிதர் நிமிர்ந்து பார்க்கப்படுவார், திரும்பி பார்க்கப்படுவார். அந்த வகையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை, அதற்குண்டான ஒரு நல்லதொரு முத்தாய்ப்பாக இந்த தத்கீருல் குர்ஆன் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இருக்க வேண்டும். அதற்குண்டான உழைப்பையும் இன்னும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நான் ஆதரவு வைக்கின்றேன். அந்த நூலை நல்ல முறையில் உள்வாங்கி மௌலானா ஃபைஸ் காதிரி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒரு ஆன்மீக தளத்தில் எங்கெங்கெல்லாம் தசவுஃப், அந்த சூஃபித்துவம் சார்ந்த கூடுகைகள் கூட்டப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவிஞர் நிஷா மன்சூர் அவர்களோடும் இணைந்து செய்கிறார்கள். மிகுந்த ஒரு மன நிறைவான ஒரு செய்தி.
அவர்களுடைய உந்துதலோடு அவர்களுடைய துணையோடு டாக்டர் ரஃபீக் பாதுஷா அவர்களை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். பார்த்த உடனே ரொம்ப மன நிறைவான ஒரு செய்தி அது. எப்பொழுதுமே ஒரு எந்த வகையிலான அறிவு திறன் உள்ளவர்களையும் அவர்களிடத்து நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை உள்ளீடு செய்வதற்கு, அவர்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு யாவரும் முயற்சித்துக் கொள்ள வேண்டும். இதில் விமர்சன ரீதியாக இவர் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர், இவர் இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர், அவரிடத்தில் என்னால் இணக்கமாக நடக்க முடியாது என்று ஒரு அறிவுத்துறையில் இயங்கக்கூடியவன் புறக்கணித்து விட முடியாது. அதிலும் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் அதனை புறக்கணிக்க கூடாது என்பதையும் நான் ஒரு விஷயமாக நான் முன்வைக்கிறேன். மனதிற்கு நிறைவான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதில் மன நிறைவானது. கருணையாளன் இறைவன் இந்த நிகழ்ச்சியை பொருந்திக் கொண்டு இந்த அறிவை, இந்த அறிவு திரளை, அறிவு துகளை பாரங்கிலும் பரவச் செய்வதற்கு அவன் கருணை உண்டாகட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அசிசியார் மக்களை வாழ்த்த வேண்டும் முன்பாக சிலுவை 5ஆம் கட்ட சிலுவை போர் நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் எல்லோரும் துருக்கியை நோக்கி, இஸ்லாமியர்களை நோக்கி ஒரு படையெடுப்பு செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஒரு இஸ்லாம் தேசத்திற்குள்ளே நுழைவீர்களேயானால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் கொல்லப்படுவான், நுழையாதீர்கள் என்று போப்பாண்டவர், கர்தினால்மார்கள், குருக்கள் எல்லோரும் சொல்லும் பொழுது ஒற்றை கிறிஸ்தவன் சொல்லுகிறான், நான் அமைதியின் தூதுவனாக என்னுடைய இஸ்லாம் மக்களிடையே செல்லுகிறேன், போருக்கு மத்தியிலே செல்லுகிறேன் என்று அந்த போருக்கு மத்தியிலே தன்னுடைய இன்னொரு சகோதரனை கூட்டிக் கொண்டு இஸ்லாம் தேசத்திற்குள்ளே, துருக்கி தேசத்திற்குள்ளே நுழைகிறான். அவரை போர் வீரர்கள் சிறைப்படுத்தி சுல்தானிடம் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள். எவ்வளவு தைரியம் உனக்கு, ஒரு நிராயுத பாணியாக உங்களுடைய கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் எங்களை படையெடுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது போர்க்கருவிகள் இல்லாமல் அமைதியின் தூதுவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன நெஞ்செழுத்தம், உனக்கு பயம் இல்லையா என்று கேட்ட பொழுது பிரான்சிஸ் சுல்தானை பார்த்து சொன்னாராம், என் சகோதரனை பார்ப்பதற்கு நான் ஏன் அச்சப்பட வேண்டும், என் சகோதரனை பார்ப்பதற்கு நான் ஏன் அச்சப்பட வேண்டும். அப்பொழுது சுல்தான் இந்த கிறிஸ்துவனை முதலில் என்னை சகோதரன் என்று அழைத்த முதல் கிறிஸ்துவன் என்பதனால் உன்னை ஆறத் தழுவிக் கொள்ளுகிறேன், நீயும் நானும் வேறல்ல, கடவுளின் பிள்ளைகள் என்பதை நம்முடைய உள்ளுணர்வு பேசிக் கொண்டது, நமக்குள் வேற்றுமைகள் இல்லை என்பதை எனக்கு உணர்த்திய முதல் கிறிஸ்துவன் நீர். இஸ்லாம் என்றால் சமாதானம், அமைதி. ஷாலோம் என்றால் அமைதி. இந்த அமைதியை வைத்துத்தான் ஒவ்வொரு முறையும் பிரான்சிஸ் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சரி எங்கு சென்றாலும் அமைதியை வாழ்த்துங்கள். ஆதலால் இஸ்லாம் எங்களுக்கு புதிதல்ல, கிறிஸ்துவத்திற்கு புதிதல்ல. 800 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமய நல்லிணக்கத்தை நாங்கள் ஆழ புரிந்து கொண்ட ஒரு சமூகம். ஆதலால் இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள்களை காணும் பொழுது நான் ஒரு புல்லரித்து போகின்ற, ஒரு விதத்திலே பெருமிதம் கொள்ளுகின்ற கருத்துக்களை உள்ளடக்கிய கருத்துக்களை நான் காணுகிறேன். மதங்கள், எல்லா மதங்களிலும் போருக்குரிய கட்டளைகள் இருக்கின்றன. ஆனா அந்த போர்களையும் தாண்டி அமைதிக்குரிய கருப்பொருள்கள் அங்கே உருவாகி இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மதத்தினரும், ஒவ்வொரு சமயத்தினரும், ஒவ்வொரு மார்க்கத்தினரும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று. ஏன், எங்களுடைய பழைய ஏற்பாட்டிலே போர்கள் இருந்தது. ஆனால் அந்த போர்களையும் தாண்டி கடவுள் போருக்குரியவர் அல்ல. ஜிஹாத் என்பது அமைதியின் ஒரு போராட்டம், அமைதியின் ஒரு முத்தனம். அமைதியோடு நாம் இந்த உலகத்திலே எடுக்கின்ற முயற்சிகள் தான் ஜிஹாத் என்று அழகிய ஒரு சிந்தனை எனக்கு இந்த புத்தகத்திலிருந்து கிடைத்தது. ஆதலால் ஒவ்வொரு சிந்தனையும் மனிதத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிற ஒரு ஆழமான கருவை
இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. ஆதலால் இன்றைய நாளிலே இந்த புத்தகத்தை வாழ்த்தி இந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே வந்தது. எந்த ஒரு புத்தகம் தமிழிலே வந்து விடுகிறதோ அது ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு ஆழமான இறை சிந்தனையை எல்லா மனங்களிலும் பூக்கச் செய்கின்ற, மலரச் செய்கின்ற ஒரு உன்னதமான திரு புத்தகமாக அது மாறிவிடுகிறது. மனங்கள் மலரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாத விதத்திலே தமிழில் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக ஐயா உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புத்தகம் இன்னும் பல பிரதிகளை கண்டு எல்லா மனங்களிலும் அமைதியின் விதைகளையும், சகோதரத்துவத்தினுடைய விதைகளையும், இன்னும் இந்த உலக சமாதானத்தினுடைய விதைகளையும், அறிவின் விதைகளையும், புரட்சிகளையும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே மிக அற்புதமான அமைதியின் சாராம்சத்தை எடுத்து விளக்கும் ஒரு உரையாக அவருடைய உரை இருந்தது. அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அரூபன் அவர்கள் ஒரு சில நிமிட வாழ்த்துரை வழங்க வருவார். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும். திருக்குரான் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வரலாறு மிகவும் உருக்கமான ஒரு வரலாறு. அது எத்தனை தடைகளை தாண்டி, எத்தனை துயரங்களை, துன்பங்களை தாண்டி அது வந்தது என்பத குறித்த கட்டுரைகளும் அதன் மீதான பேச்சும் நம்மை கவர்கின்றன. சமல்சாபனுடைய தந்தையார் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்ட போது அவர் அடைந்த அத்தனை துன்பங்கள், நிதியாகட்டும், சூழ்நிலையாகட்டும், அந்த மொழிபெயர்ப்பை அறிஞர் பெருமக்களிடம் கொடுத்து விவாதித்த அந்த விவாதமாகட்டும், அது கழிவதற்காக அவர் காத்திருந்த அந்த காலமாகட்டும், இப்படி பல நிலைகளை கடந்து நம்மை அடைந்த அந்த வேதம், அந்த வேதத்திற்கு ஒரு தப்சீராக, விளக்க உரையாக நம்முடைய மௌலானா மொஹிதுதீன் கான் அவர்கள் உரையிருக்கிறார். மொஹிதுதீன் கானுடைய சிறு சிறு நூல்களை படித்த அனுபவம் நமக்கு உண்டு. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் தர்க்க ரீதியாக இருக்கும், ஒப்பனை இல்லாமல் இருக்கும். எடுத்த எடுப்பிலேயே நம்மளுடைய மனதை அதிரச் செய்வதாக இருக்கும். ஆனால் ஒரு அமைதியான ஒரு நதியோட்டம் போல அது சென்று கொண்டிருக்கும். இந்த நூல்களை நன்மொழி பதிப்பகத்தில், குட்வேர்ட் பதிப்பகத்தில் தான் நான் கண்டறிந்து வாசித்த அனுபவம் உண்டு. அந்த வகுதிக்கான அவர்கள் இந்த திருக்குரானுக்கு, இந்த வேதத்திற்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். அது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், முன்னுரைப்படி சொல்லுகிறார், இது கலை வடிவமோ அல்லது அறிவியல் பார்வையோ அப்படிங்கலாம் நீங்க பார்க்கக்கூடாது. எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, உண்மையை தேடுவதாக இருக்கிறது. உண்மையை தேடுவதாக இந்த பயணம், உண்மையை தேடுவதாக இந்த பயணம் அமைய வேண்டும் என்று கராராக சொல்கிறார். அதிலும் ஒரு மென்மை இருக்கிறது. வஹீதுதான் தனக்கே உரிய ஒரு மொழி லாவகம் கொண்டவர். அந்த லாவகம் இந்த நூலில் வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு மொழிபெயர்ப்பு திறனையும் இந்த பதிப்புரையில் கூட நான் பார்த்தேன். இதை ஒரு சவாலாகவும் மனமொழி மெய்களால் உடன்பட்டு மிக அழகாக மொழிபெயர்த்திருப்பதாக அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூறியது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றை அவசியம் நாம் குறிப்பிட வேண்டும். என் உள்ளம் கவர் எழுத்தாளர் அண்ணன் ஜெயமோகன் ஒரு பல்சமய உரையாடலை, அது தத்துவ தளத்திலோ அல்லது அறிவு பரப்பிலோ தொடர்ந்து நிகழ்த்துகின்ற ஒரு செயல்பாட்டாளராகவும் திகழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு உள்ளபடியே பெருமையாகவும் மலைப்பாகவும் இருக்கிறது. அது சூஃபிசமாக இருந்தாலும் சரி, சமண சமயமாக இருந்தாலும் சரி, புத்த சமயமாக இருந்தாலும் சரி, சைவ வைணவ சமயங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கிடையே ஒரு உரையாடலை நிகழ்த்தி ஒரு அறிவு தேடலை தொடங்கி இருக்கின்ற அந்த செயல் உண்மையில் நம்மை கவர்கிறது. ஒரு வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட
அவர் தன்னுடைய பதிவுகளிலே மிக நேர்த்தியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த மறைநூல்கள், இந்த சமய நூல்கள் எப்படி வாசிக்க வேண்டும், அவர் அமெரிக்காவில் இருந்த போது நினைக்கிறேன், அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் ஒரு பதிவை கூட வெளியிட்டார். திருப்பாவை விளக்கம், திருப்பாவை விளக்கத்திற்கு எப்படி மரபு ரீதியான அந்த உரைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, அப்படி வகுக்கப்படுவதால், அந்த எழுதப்படுவதால் எப்படி வாசகர்களுக்கும் அந்த உரைக்கும் அந்த பிரதிக்கும் இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த ஆண்டாள் இதைதான் சொன்னாளா என்பது எவ்வளவு பெரிய ஒரு பிழையை உண்டாக்குகிறது. ஆக இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் பல்சமய உரையாடலை நிகழ்த்த வேண்டும். வைணவ பேரங்களை கொண்டு, சைவ பேரங்களை கொண்டு, இஸ்லாமிய சூவித்துவ பேரங்களை கொண்டு நிகழ்த்த வேண்டும் என்ற பெரும் வாய் சொல்லில் மட்டும் இல்லாமல் அவர் சிறந்த ஒரு கலை வடிவமாக செய்து கொண்டிருக்கிறார். அங்கேதான் நிஷா மன்சூர் போன்றவர்கள்லாம் உரையாற்றிருக்கிறார், தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி கொள்ளுநரில் நிறைய சொல்லியிருக்கிறார். நான் அந்த இடத்தெல்லாம் போனதில்லை, போக வேண்டும். இப்படி இந்த அருமையான இந்த பிரதியை, இந்த தஸ்கீருல் குர்ஆன் எனப்படுகிற ஒரு தப்சீர், உருதுவில் எழுதப்பட்ட இந்த விளக்க உரையை தமிழ் மொழிபெயர்த்திருக்கிற அந்த பெரியவர் நம்மளுடைய சையத் ரபீக் பாஷா அவர்கள் போற்றுதலுக்குரிய ஒரு பேராசிரியராக இருக்கிறார். அதை தகுந்த ஒரு எழுத்து கலைஞரை கொண்டு வெளியிடுவதும் நம் முன்னால் அது நிகழ்வதும் மிகப்பெரிய ஒரு பேராக கருதுகிறேன். வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய அண்ணன் ஜெயமோகன் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி, நம்மளுடைய பெரியவர் பழகாசு சீனிவாசன் அவரை பற்றி அவசியம் சொல்லணும். 1 லட்சம் புத்தகம் வச்சிருக்காரு. 1 லட்சம் புத்தகத்தை வச்சுக்கிறதுக்காகவே தனியா ஒரு பில்டிங்கே கட்டிக்கிறாரு. முன்னாடி ஆவணியில போய் பார்த்தா அந்த புத்தகத்தை வைப்பதற்குன்னு ஒரு வீடை எடுத்து அதுக்கு வாடகை, என்ன இந்த வீட்டுல யாருமே காரணம், புத்தகம் தான் என் பிள்ளைகள் தம்பி அப்படின்னு சொன்னார். இப்போட வருத்தப்படுறாரு. என்ன முரளி என்ன சார் விசா வேணும் போல இருக்கு, நான் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு தான் இப்ப பிள்ளைகளை யார் கவனிப்பாங்கிறது தான் எனக்கு வருத்தம் வருது. பிள்ளைகளா என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என் புஸ்தகங்கள் சொல்றான்ப்பா அப்படின்னா. இன்னொரு செய்தி, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அத்தனை குரான் பிரதிகளும் அரபு வடிவமும் உருது வடிவமும் அப்புறம் தமிழ் வடிவம் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, எத்தனை பிரதிகள் இருக்கிறதோ, எத்தனை வடிவங்கள்ல இருக்கிறோ அத்தனை வடிவங்கள்லயும் அவர் வச்சிருக்காரு, வீட்டுல வச்சிருக்காரு, அப்படியே வச்சிருக்காரு பிரமாதமா. அது எப்படின்னா இது 1 நாள் 2 நாள்லாம் ஆகிற காரியம் கிடையாது. அது சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி எங்கெங்கே தேடி அலைஞ்சு கிழஞ்சு அரிய நூல்கள்லாம் வச்சிருக்காரு. அதை பொண்ணே போல் பாதுகாக்கின்ற அந்த திறன் தான் நமக்கு வருமானு தெரியல. இப்படி ஒரு புத்தக காதலராக இருக்கிறார். இதை கூட அவங்க ஷெல்ஃப்ல போய் நினைப்பார். அது மாதிரி நிறைய ஒரு ஆர்வத்தோடு எல்லாம் இங்க வந்திருக்கிற உங்களை பார்ப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. அதற்கு ஒரு மகுடம் வைத்தது போல நம்முடைய அண்ணன் வந்திருப்பதும் மிகுந்த ஒரு எழுச்சியை ஊட்டுகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியில் பாராட்டுகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் பேராசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காரு. மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைப்பு. மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். பல லட்சம் பக்கங்களுக்கு சொந்தக்காரர். இந்த நிகழ்ச்சியை, இந்த தஸ்கீருல் குர்ஆன் விரிவுரையினுடைய முதல் பாகத்தை அவர் வெளியிடுவது என்பது அதில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. இந்த விரிவுரை மௌலானா வஹீதுத்தீன் கான் அவர்களால் 1986ஆம் ஆண்டு உருது மொழியில் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் பரவலாக மௌலானா வஹீதுத்தீன் கான் அவர்களுடைய பெயர் அறியப்படாத அந்த காலத்திலேயே சொல் புதிது என்ற அந்த பத்திரிகையில ஜெயமோகன் அவர்கள் துணை ஆசிரியராக இருந்து வெளியிட்ட அவருடைய கட்டுரைகள் 2001 வெளிவந்திருக்காரு. ஆக வஹீதுத்தீன் கான் என்ற பெயர் அவருக்கு அந்நியமான ஒரு பெயர் கிடையாது. நீண்ட நாட்களாக அவர் நன்காக அவரை அறிந்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜெயமோகன் அவர்கள் 2022 தொடங்கிய முழுமை அறிவு எனும் இந்த கல்வி அமைப்பு மூலமாக பல்வேறு வகுப்புகள், சமயம் சார்ந்த, மொழி சார்ந்த, இலக்கியம் சார்ந்த பல்வேறு வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதிலே பைபிள் வகுப்புகள் நடைபெற்றன, இஸ்லாமிய மெய்யியல் வகுப்புகள் நடந்து வருகிறது. உருது மொழி பற்றி நான் சொன்னேன். உருது மொழி இலக்கிய வரலாற்று அறிமுக வகுப்பும் அவர் நடத்தியிருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது.
ஜெயமோகன் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு ஒரு ஆச்சரியக்குரியதார். எப்பொழுதுமே அவரால் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது என்பது என்னை வியப்புக்குள் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அவரை மிக நெருக்கமாக நெருங்கி இருந்து பார்த்திருக்கிறேன். அவரை போலவே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஒரு பணி என்று வரும் பொழுது அதில் எப்படி நாம் இயங்க வேண்டும், எப்படி நேரத்தை வகுத்து இயங்க வேண்டும் என்பதை அவர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை வெளியிட்டதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவரை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். பெருமதிக்குரிய மார்க்க அறிஞர்கள் கூடியிருக்கும் இந்த அவையிலே ஓரிரு சொற்கள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக என்னுடைய உரைகள் எல்லாமே ஒரு வகையான தனிப்பட்ட உரையாடல்களாக அமைவதுதான் வழக்கம். நண்பர்களே, 1986 வாக்கிலே என்னுடைய பெற்றோருடைய தற்கொலைக்கு பிறகு கடுமையான உளச்சிக்கலுக்கும் உளச்சோருக்கும் ஆளாகி காற்றில் பறக்கும் ஒரு சருகு போல சுழன்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மிகுந்த தற்செயலாக எனக்கு அஜ்மீர் தர்காவுடன் ஒரு உறவு ஏற்பட்டது. இன்று வரைக்கும் என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒளியாக அது இருந்து வருகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும், என்னை தெரிந்த அனைவருக்குமே தெரியும். 25 ஆண்டுகளாக அதை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறேன். பலமுறை அங்கு செல்வது உண்டு. அங்குள்ள எல்லா சடங்குகளையும் முறையாக செய்து வரக்கூடியவர் நான். என்னுடைய குடும்பமே அந்த வழியில் நெடுந்தூரம் சென்றுள்ளது. என்னுடைய மகன் இங்கு இருக்கிறான். என்னுடைய மகன் அஜிதன் அஜ்மீர் தர்காவை மையமாக கொண்டு தமிழின் முதல் இஸ்லாமிகேட் நாவல் என்று கொள்ளும் நதீம் அவர்கள் சொன்ன அல் கிசா என்ற ஒரு நாவலை அவன் எழுதியிருக்கிறார். 1999 என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னுடைய நூல்களை பற்றி என்னோட உரையாடும் போது அன்றைய இஸ்லாமிய போக்குகள் சிலவற்றை எனக்கு அறிமுகம் செய்தார். அப்போது என்னுடைய இந்த நம்பிக்கை அல்லது என்னுடைய இந்த வழி மிக கடுமையாக அவரால் நிராகரிக்கப்பட்டார். அது எனக்கு பெரிய உளச்சோரை உருவாக்கியது. நான் என்னை இஸ்லாம் ஏன் என்று உணர்வதில்லை. ஆனால் எனக்கு அங்கிருந்து கிடைப்பதற்கு ஒரு குரல் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அது நிராகரிக்கப்படும் போது ஒரு பெரும் சோர்வு நான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் சொல்பிரிது ஆசிரியர் சதகத்துல்லா ஹசனி அவர்கள் எனக்கு அறிமுகமாகிறார். நானும் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பருடன் இணைந்து சொல் புதிது என்ற ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார். அந்த இதழில் ஒரு கட்டத்தில் சதகத்துல்லா ஹசனி அவர்கள் சேர்ந்து கொண்டு அவர் அதற்கு ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார். அப்போது அவருடனான உரையாடலில் நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். இந்த வகையான ஒரு நிராகரிப்பு தொனி இன்று உருவாகி வருகிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்ல, அது ஒரு குரல் தான், அது இஸ்லாம் குரல் அல்ல. நீங்க மௌலானா வாதிதுக்கான் அவர்கள் படிக்கணும். அவருடைய குரல் தான் இஸ்லாமுடைய குரல், இன்றைய இஸ்லாமிய குரல் என்று சொன்னார். அப்படிதான் இந்த ஆளுமை, இந்த பேராசான் எனக்கு அறிமுகமாகிறார். நண்பர்களே, தமிழில் ஒரு பொது பத்திரிகையில் வாதிதுக்கான் அவருடைய முதல் கட்டுரை வெளியானது 2001 நாங்கள் நடத்திய சொல் புதிது இதழில் தான். அதன் பிறகு தொடர்ந்து வேறு சில கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறோம். அதன் பிறகு சொல் புதிது நின்று போய்விட்டது. மௌலானா அவர்கள் இப்போது என்னுடைய தொடர்பில் தான் இருக்கிறார். அதன் பிறகு நான் நீண்ட தொலைவு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்று 2002க்கு பிறகு முழுமை அறிவு என்ற பெயரில் ஒரு அறிவியக்கம் ஒன்றை தொடங்கி அதன் வழியாக எல்லா மதம் சார்ந்த கருத்துக்களையும் கற்பிக்கக்கூடிய வகுப்புகளை நடத்தி வருகிறோம். இதில் எல்லா மாணவர்களும் அமர்ந்து கற்கக்கூடியவர். அதில் இஸ்லாமிய சூஃபி வகுப்புகளை நிஷா மன்சூர் அவர்களும், உருது மற்றும் சூஃபி மரபு காதிரி அவர்களும் நடத்தி வருகிறார். பெரும்பாலும் இந்து கிறிஸ்தவ மாணவர்கள் அடங்கிய அவையில் இந்த வகுப்பு நடந்து வருகின்றன. ஒரு வகையில 2001 சதகத்துல்லா ஆசிரியரிடமிருந்து எனக்கு கிடைத்த
ஓதுவதற்கான அவருடைய செய்தி தான் இப்போது ஒரு செயலாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். நண்பர்களே, இந்த நூல், இந்த குர்ஆன் விரிவுரை நான் இன்னும் படிக்கவில்லை. இன்றுதான் வெளியாகிறது. இது எனக்கு பிரியத்திற்கு ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நூலுடைய செய்தியை வெவ்வேறு கற்றல் வழியாக மௌலானா அவர்கள் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். குறிப்பாக ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள் அவருடைய கட்டுரைகள் நிறைய பார்த்திருக்கிறார். அவரே ஆங்கிலத்திலே நிறைய எழுதக்கூடியவர். அவருடைய உருது அளவுக்கே அவருடைய ஆங்கிலமும் தனித்தன்மை கொண்டது. ஸ்டைலிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு அழகிய நடை கொண்ட, வெறும் நடை அழகுக்காக அவரை படிக்கக்கூடிய வாசகர்கள் நிறைய பேர் உண்டு. ஆங்கில இதழிலே அவருடைய நிறைய வாசகர்கள் உண்டு. அவரை நான் படிக்கும் போது இந்த மேடை, இது ஒரு விரிவுரை அல்ல, ஒரு சுருக்கமான அறிமுறை தான். இந்த மேடையில ஒரு வார்த்தையோட அவர் என்னை தொடர்பு கொள்வார். பெரும்பாலும் அவருடைய கட்டுரைகள் அனைத்திலையுமே திரும்ப திரும்ப வரக்கூடிய வரி என்பது பீஸ் என்பதுதான். பீஸ் என்பது. அப்போ ஒரு கட்டுரையிட ஒரு வரி நான் அதை கோட் பண்ணியிருக்கிறேன். நீதி என்பது அமைதி என்பதாக விளையாவிட்டால் அது நீதி அல்ல. நீதி அமைதியை கொண்டு வரவில்லை என்றால் அது அநீதிதான், நீதி அல்ல. இந்த வரி என்னை நெடுங்காலம் கொந்தளிக்க வைத்து வருவது. நான் பின்தொடர் நிழலின் குரல் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். சோவியத் ரஷ்யாவில் நிகழ்ந்த கம்யூனிச சோதனைகளை பற்றிய ஒரு பெரிய நாவல். அந்த நாவல் எழுதும்போது இந்த வரி என் கூடவே இருக்கு. மொத்த விளைவாக அமைதி அறுவடை செய்யப்படாவிட்டால் விதைக்கப்பட்டது நீதி அல்ல. அவன் நமக்கு எல்லாருக்கும் நீதி என்பது ஏதோ வகையில ரத்தத்தில் நனைந்து வரும். நீதி என்பது ஒரு வகையான வன்முறை வழியாக விளையும். வன்முறைக்கு இடையான எதிர்வன்முறை வழியாக நீதி விளையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில தான் நம்ம சினிமா படங்களை எடுத்துக்கிறோம். ஆனா மௌலானா அவருடைய இந்த வரி அமைதி என விளையாவிட்டார், அமைதி என வராவிட்டார் அது நீதி அல்ல என்பது திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ண வேண்டிய ஒரு வரி. அதை யோசிக்க யோசிக்க நம்முடைய ஒட்டுமொத்த நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரீடிஃபைன் பண்ண வேண்டிய, நம்முடைய ஆன்மீகத்தை நாம் மறுவரையறை செய்ய வேண்டும். அதாவது திரும்ப திரும்ப மதம் என்பது ஒரு கண்டிப்பான தந்தையாக உருவகிக்கக்கூடிய ஒரு மனநிலை சென்ற நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு இருந்தது. சென்ற நூற்றாண்டு வரைக்கும் உலகம் முழுக்க இனக்குழு சண்டைகள், போர்கள் ஒரு உலகம் இருந்தது. அந்த ஒரு வேளை அந்த கண்டிப்பு தேவைப்பட்டிருக்கலாம். ஒரு கண்டிப்பான தந்தை, கையில குச்சியோடு இருக்கக்கூடிய தந்தை, அவருடைய காலடி ஓசையை நமக்கு அச்சமூட்ட வேண்டும். மௌலானா அவர் ஒரு கட்டுரையில சொல்கிறார், மதம் என்பது ஒரு தாய் போல இருக்க வேண்டும். அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஆனா என்னுடைய வீட்டுல என்னுடைய அம்மா எனக்கு நினைவுபடுகிறார். என்னுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் 22, 23 குழந்தை இருப்பாங்க. ஊர்ல உள்ள எல்லா வேலைக்கு வர பெண்களுக்கு குழந்தைங்க போறாங்க. எங்க அம்மாவோட இடுப்புல ஏதோ ஒரு கைக்குழை இல்லாம நான் ஞாபகம் வருதில்லை. அவர் இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் இல்லை, 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. தொடர்ந்து என்னுடைய கனவுகளை வரும்போதெல்லாம் யாரோ ஒரு குழந்தை அவங்க இடுப்புல இருக்கும். ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு 50 வயசு 40 வயசு ஆயிருக்கலாம். அப்போ ஒரு அம்மா என்பவர்களுக்கு பேதமற்ற அணைக்கும் தன்மை உண்டு. இன்னாருடைய குழந்தை தன் குழந்தை என்று இல்லாத அணைக்கக்கூடிய ஒரு பேரெண்ணை கொண்டிருக்கு. அப்படி ஒரு மதத்தை உருவகம் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம் மௌலானா அவர்களுடைய எழுத்துக்களிலே உண்டு. பிறர் அல்லாத, பிரிது அல்லாத ஒரு தரிசனம். அதான் மூன்றாவதாக அவருடைய பார்வையை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம். மிக சுருக்கமாக தான் இந்த உரையில சொல்றேன். ஆனா இதை நீங்க யோசித்து பார்க்கணும். அதாவது நீங்க செல்ஃப் என்பதை, நான் என்பதை, நம் தரப்பு என்பதை எப்படி வரையறுத்துக் கொள்கிறீர்கள்? உங்க தரப்பிலிருந்து வரையறுத்துக் கொள்கிறீர்களா? உங்கள் அல்லாத மற்றவருடைய பார்வையில் நீங்கள் உங்களை வரையறுத்துக் கொள்கிறீர்கள். பெரும்பாலும் நீங்க உங்களை பற்றின உங்களுடைய வரையறை என்பது அதர்ஸ் உருவாக்குறது, அல்லது வேறு ஒருவருக்கு காட்டும் பொருட்டு நீங்க உருவாக்குறது, அல்லது வேறு ஆட்கள் உருவாக்கி உங்களுக்கு அளிக்கிறது. உங்க ஊர்லயே உங்க பர்சனாலிட்டி என்பது ஊர்க்காரங்க சொல்றதுதான், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதுதான். அதுபோல மதம் சார்ந்த அடையாளமும் எதிர் மதம் சார்ந்த ஒரு தன்மையிலிருந்து உருவாகிறது. நான் அது அல்ல, நான் அவங்க அல்ல, நான் இவங்களை போத அல்ல, நான் வேற. இதுல இருக்கிறது நான் பத்தின வரையறை அல்ல,
அதிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய மௌலானா வதீப் கான் அவர்கள் ஒரு 7-8 கட்டுரைகள், குறிப்பா அவுட்லுக் வந்து ஒரு முக்கியமான கட்டுரையில சொல்கிறார், முழுக்க முழுக்க வேற ஆட்களே இல்லை என்று எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு வரையறை நான் உருவாக்கி கொள்ள முடியும்னா அதுதான் சரியான வரையறை. என் தரப்பிலிருந்து நான் இதுதான், இனி யாரு எப்படி இருந்தாலும் நான் இப்படித்தான், எந்த தருணத்திலும் நான் இப்படித்தான், இதுதான் செல்ஃப். இப்படி ஒரு வரையறையை இஸ்லாமியர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், உலகளவாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்து முக்கியமான ஒரு ஆளுமை. நம்முடைய காலகட்டத்திலே நம்முடைய மனநிலை எதிர்மறைத்தன்மையை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்பது செய்திதான். செய்தி வழியாகத்தான் நாம் விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். செய்தி என்பது எப்போது எதிர்மறையாகத்தான் இருக்கும். தினத்தந்தியில் கூட எல்லா செய்தியுமே நெகட்டிவ் செய்தி, விபத்துகள், கொலைகள், சாத்தியம் ஆன நெகட்டிவிட்டி எல்லாமே ஒரு பத்திரிகையில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு கப் காப்பியோட நம்ம நெகட்டிவிட்டியை தான் பருகி கொண்டு, பேஸ்புக்கோ எதுவா இருந்தாலும் எதிர்மறைத்தன்மை தான். அதுதான் நமக்கு கவனத்தை கவருது. ஒரு பஸ்ல போகும்போது ஒரு விபத்துனா எந்திரிச்சு பார்த்துரும், ஒரு டெட் பாடி கிடக்குன்னா எந்திரிச்சு பார்த்துரும். நம்முடைய இந்த கியூரியாசிட்டி அடிப்படையில தான் செய்தி உருவாக்கப்படுது. எப்ப செய்தி வணிகமாகுதோ, எப்ப செய்தி ஒரு தொழிலாக மாறுதோ, அப்பவே செய்தி என்பது முழுக்க முழுக்க எதிர்மறைத்தன்மை கொண்டதா. ஆகவே செய்தி வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பேருமே எதிர்மறை ஆளுமைகளா. யாரு நியூஸ்ல அடிபடுறாங்களோ அவங்க எல்லாருமே பர்சனாலிட்டியா பாத்தீங்கன்னா எதிர்மறையான நெகட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய, கசப்புகளை, வெறுப்புகளை, நான் பிறம் என்ற வேறுபாடை உருவாக்கக்கூடியவங்க. எப்ப செய்தி வலுவடைந்து ஒரு பெரிய சந்தை தன்மை அடைகிறதோ, இன்னும் சொல்ல போனா 1930, 40, 50 செய்தி பெருவடிவகமாக ஆகுது, பெரிய பிசினஸ் ஆகுது. அதுக்கு பிறகு உலகம் முழுக்க நெகட்டிவ் பர்சனாலிட்டிஸ் தான் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான சூழல்ல மௌலானா வதீப் கான் என்ற ஒருவர் செய்திகள் வழியா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை பற்றி தினத்தந்தியிலோ ஹிந்துலோ நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் எங்காவது போய் ஏதாவது அதிரடியா பண்ணாலும் வழியா செய்திக்கு செய்தி மதிப்பு கிடையாது. இல்ல அவர் ஒரு கட்டுரை யாராவது போடுவாங்களா, அவரை பத்தி ஒரு செய்தியை போடுவாங்களா? அப்ப இந்த மாதிரியான பாசிட்டிவ் பர்சனாலிட்டிஸ் நாம தேடி போய் கண்டடைய வேண்டியது. நம்முடைய காலகட்டம் முழுக்க எதிர்மறை குரல்ல பேசக்கூடியவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்முடைய இந்த நெகட்டிவிட்டி வேணுமா இல்ல அந்த நெகட்டிவிட்டி வேணுமாங்கிற சாய்ஸ் தான் கொடுக்கப்படும். அப்போ முழுக்க முழுக்க சாத்வீகமான குரலில் பேசுவார், முழுக்க முழுக்க நேர்நிலையான குரலில் பேசியவர், வரலாற்றை நோக்கி அமைதியின் குரல்ல பேசிய ஒரு பெரிய பர்சனாலிட்டி. நமக்கு இந்த மாதிரி அறிஞர்களின் மொழிபெயர்ப்புகள் வழியாக மட்டும்தான் வந்து சேர முடியும். நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய நன்மை நோக்கிய ஒரு தேடல் நமக்கு இருக்கும். இயல்பாக தீமை நோக்கிய, எதிர்மறைத்தன்மை நோக்கிய ஒரு பரபரப்பு நமக்கு இருந்தால் அதுக்கு அடியில நன்மை நோக்கிய ஒரு தேடல் நமக்கு இருக்கும். அதை கொண்டு நாம் சென்றடைய வேண்டிய ஒரு புள்ளி என்று வதீப் கான் போன்றவர்களை சொல்ல வேண்டும். அவர்களை நோக்கி நம் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளுக்கு உண்டு நான் நினைக்கிறேன். நண்பர் காதிரி அவர்கள் இந்த விழாவுக்கு அழைத்த போது இந்த உரையை ஆற்றுவதற்கான என்னுடைய தகுதியாக நான் நினைத்தது இது ஒன்றுதான். அவரிடமிருந்து ஒரு சிறு துளியேனும் இந்த நம்பிக்கையை, நேர்நிலைத்தன்மையை பிடிவாதமாக கடைசி வரைக்கும் முன்வைத்து விடலாம் என்கிற ஒரு உறுதிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு அவருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களில் ஒரு கடைநிலையை சேர்ந்த ஒரு மாணவர் என்று நான் என்னை சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த உரை அவர் பொருட்டு ஆற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருமதிப்புக்குரிய சையத் ரஃபீக் பாஷா அவர்கள் இந்த நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார். இது குர்ஆனுடைய ஒரு விரிவுரை அல்லது தெளிவுரை. பழங்காசு அவர்கள், சீனிவாசன் அவர்கள் இங்கு குர்ஆன் மொழிபெயர்ப்புடைய ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 31 நூல்கள் இதற்கு முன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இதிலே அபி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். அதை சேர்த்தா 32-33 மொழிபெயர்ப்புகள் இருக்கலாம். 1949 முதல் சீராக குர்ஆன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு தேவை இருக்கிறது. நான் அபி அவர்களிடம் கேட்டேன், இந்த
புதிய ஒரு மொழிபெயர்ப்புக்கான தேவை என்ன என்று அவர் சொன்னார். அரபு வார்த்தைகள் அவற்றுக்கு சாத்தியமான தமிழ் இருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு அர்த்தத்தை கொடுத்தா மொழிபெயர்க்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சாத்தியமானதுக்கு எது சிறந்தது, எது பொருத்தமானது கண்டுபிடித்து இன்னொரு சரியா வருகிறது. அதிகமான அடைப்புக்குறிகள் கொண்ட ஒரு மொழிபெயர்ப்பு, இன்னும் கவித்துவமான ஒரு மொழிக்கான ஒரு முயற்சி என்று சொன்னார். அவர் தொடர்ந்து மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்புக்கு மேல் இந்த உரை ஏன் தேவைப்படுகிறது? எளிமையா சொன்ன போல ஒரு நூல் தமிழில கிடைக்கிறதே படிக்க வேண்டியதானே, ஏன் அதுக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது? ஏன் அதற்கு மேல் உரை தேவைப்படுகிறது? ஒரு முக்கியமான கேள்வி. எல்லா மூல நூல்களுக்கும் உரைகள் தேவைப்படும். உரை தேவைப்படுவது அந்த நூலின் குறைபாடு அல்ல, நம்முடைய குறைபாடு, நம் வாசகர்களுடைய குறைபாடு. ஏனென்றால் மூல நூல்கள் அழிவில்லாத என்றும் உள்ள விவேகத்தை, மெய் ஞானத்தை சொல்லக்கூடியது. அவை மாறுவதில்லை. அவற்றுக்கு எந்த வகையான குறைபாடுகள் எப்போது இருப்பதில்லை. அவை மலைகளை போல, அது அங்குதான் இருக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டு அங்குதான் இருக்கும். நாம ஒரு 60, 70, 80, 90 வருஷம் இங்க வாழ்ந்து குமிழிகள் போல உடைஞ்சிட்டே இருக்கும். நாம காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவர். நம்முடைய சிந்தனை, நாம் வாழும் காலம், நாம் வாழும் சூழலுக்கு கட்டுப்பட்டது. இந்த கால இடத்தில் இருந்து கொண்டு நாம் அந்த மலைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். நம்முடைய காலம் இடமும் மாறும் போது நம்முடைய பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது. நம்முடைய முன்னோர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர், அவர்கள் திகழ்ந்த ஒரு சூழல் இருந்து கொண்டு ஒரு அர்த்தத்தை எடுத்திருப்பார். அது அவர்களுக்கு பொருத்தமா கூட இருந்திருக்கலாம். ஆனா நாம வேதத்துல இருக்கோம். நாம் எளிய மனிதர்கள், நம் காலத்திற்கும் இந்த இடத்துக்கு கட்டுப்பட்டார். ஸ்தலகால பரிணாமம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார். அது கொண்டவர். அந்த ஸ்தலகால பரிணாமத்திற்கு ஏற்ப ஒரு நூலை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் விரிவுரைகள், உரைகள் தேவைப்படுகின்றன. நண்பர்களே, ஃபூகோ பெண்டுலம் என்று ஒன்று உண்டு. அது ஃபூகோ என்கிற ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் கண்டுபிடிப்பு. ஒரு பெரிய ஊசல். ஆஸ்திரியாவில் ஒரு அருங்காட்சியகத்திலே ஏறத்தாழ 300 அடி நீளமுள்ள அந்த ஊசல் கண்ணால பார்க்க, அவ்வளவு பெருசா இருந்தது. அதனுடைய விந்தையை நீங்க கண்ணால பார்க்க முடியும். அது ஒரு புள்ளியிலிருந்து தொங்க விடப்பட்ட ஒரு குண்டு தான். அது ஆட்ட விடப்பட்டு ஆடிக்கிட்டே, அவ்வளவுதான். ஆனா தரை கீழே ஒரு வட்டம் வரையப்பட்டிருக்கும். அதுல நுணுக்கமான பாகைகள் இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குண்டு ஆடிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆடுற கோணம் மாறுறது தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்படி ஆடிட்டு இருந்தது, இப்படி ஆடிடும், அப்புறம் இப்படி ஆகும், அப்புறம் இப்படி ஆகும். முழு வட்டமும் சுத்தி அந்த குண்டு மாறும். அறிவியல் படி அந்த குண்டு மாறவே இல்லை. அந்த குண்டு அதே மாதிரி ஆடிட்டு இருக்கு. பூமி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பூமி சுற்றுவதை கண்ணால் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக பூக்கோ உருவாக்குறது அந்த பெண்டுலம். மூல நூல்கள் அந்த பெண்டுலத்தை போல அவை இன்றைக்கு அப்படியே தான் இருக்கும். பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, நாம் பூமியோடு கடப்படும். புதிய வாழ்க்கை, புதிய சூழல் வந்திருக்கு. அதற்கேற்ப இன்றைக்கு தேவையான ஒரு தரிசனத்தை முன்வைத்து குர்ஆனை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. மலை அங்குதான் இருக்கிறது. நின்றிருந்த இடத்தை சற்றே மாற்றி வேறொரு பார்வையை நமக்கு அளிக்கிறார் மௌலானா வாலித் கான் அவர்கள். அந்த பேராசானின் நினைவை வணங்கி இந்த தருணத்தில் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி ஜெயமோகன் அவர்கள்.